இந்து மதத்துக்கு மட்டும்தான் இப்படி செய்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு புரியலை. ஒருவேளை அவங்க வேற ஏதாவது தன்னிச்சையான காரணங்களாக இருந்தால் அந்த காரணங்களுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். அரசு தரப்பில் அவங்க வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு நீதிபதிகளுடைய உச்சவரம்புக்கு மீறி செயல்படுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேல்முறையீடு செஞ்சதாகவும் அந்த மேல்முறையீடு விசாரணை வர்ற வரையும் அவங்க வந்து இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதாகவும் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்பிஏவை பொறுத்த மட்டுக்கும் இந்த வழக்கு இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கிட்ட திருப்பி ஃபார் கம்ப்ளைண்ட்ஸுக்கு வருது. ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி அவங்க ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவு பெறணும்னு முயற்சி பண்ணாங்க. எங்களால் முடிஞ்ச எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய வாதங்களை முன்னெடுத்து வச்சுருக்கோம். சட்டத்துக்குட்பட்டு அனைத்து முன் உதாரணங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் உண்டான தீர்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். நீதிபதிகளுக்கு நாங்கள் எங்களுடைய தரப்பு வாதங்களையும் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ இது என்ன தீர்ப்பு வருதுன்றதை நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போங்க. குறிப்பாக 100 ஆண்டுகளாக தீபத்தூண் வந்து தீபம் ஏற்றப்படுறதுன்னு அரசு தரப்பை சொன்னாங்கல்ல, அதை பற்றி? அதாவது அரசு தரப்பில் வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து கடந்த இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஸோ வந்து அவங்க சொல்லக்கூடியது 100 வருஷத்துக்கு மேலே அங்கே அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை, அங்கே பிள்ளையார் கோயிலில் மட்டுமே ஏற்றப்பட்டிருக்கிறதா அவங்க வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இதில் நாங்கள் எடுத்து வச்ச வாதம் என்ன அப்படின்னா, இந்த கேஸில் கூடிய எல்லாரும் ரிலே பண்ணக்கூடிய டைட்டில் சம்மந்தப்பட்ட சிவில் சூட் வந்து ஓஎஸ் நம்பர் 4/1920, அதாவது 1920ஆம் வருடம் இந்த சூட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அது எதை காட்டுது? அந்த காலகட்டத்திலேயே அங்கே ஏதோ சிறு பிரச்சனைகளின் காரணமாக இந்த சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ 1920லேருந்து 100 வருஷத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணால் 2020. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ பிரச்சனையானதுக்கு அப்புறமா எப்படி அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கோம்? இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளோ பிரச்சனையில் பார்க்குறோம். 1920லேயே அந்த பிரச்சனைகளை வந்து அன்றைக்கி சந்திச்சிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து இதுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கு. இந்த 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 எல்லா அரசாங்கம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அவங்க ஒரு ஏதோ என்ன காரணமோ அவங்களுக்கு சிறப்பாக தெரிஞ்ச காரணத்துக்காக சரி, அது வந்து ஓட்டின் காரணமாக எலெக்ஷன் காரணமாக என்ன காரணம் தெரியல, அவங்களுக்கு தான் சிறப்பாக தெரியும். அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சாராக செயல்படுறாங்க. இந்த 1920 இந்த பிரச்சனை நிலவும் பட்சத்தில் அப்போ 100 வருஷத்தில் கட்டாயம் இருக்க தானே செய்யும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது 1920க்கு முன்ன கூட்டி இருந்தது என்னன்றது தான். ஸோ அதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம தெளிவாக எடுத்துரைச்சிருக்கோம். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்தெந்த நம்மளுடைய பல காப்பியங்களில் வந்து எங்கெங்கே இது பற்றி இடம்பெற்றிருக்கின்றதையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுற நாளை நம்ம பொதுவாக நமக்குள்ளேயே நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்குருவோம். அங்கே நம்ம விளக்கை ஏற்றுறோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை பொழுதில் அந்த விளக்கு ஏற்றுறதுல இது ஒரு சிறு ஒரு விஷயம். இது வந்து மதத்தினுடைய புனிதத்தையும் மக்களுடைய நம்பிக்கையும் பெருமளவில் உயர்த்தக்கூடியது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அதை செய்யணும்னு கேட்குறோம். அப்படி கேட்குற சமயம் வந்து அதுக்கு கூட இவங்க ஒரு பெருந்தன்மையாவோ ஒரு சட்ட ரீதியாகவோ நம்ம சட்ட ரீதியாகவும் தான் இதை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். 1920 தீர்ப்பில் மலை முழுவதும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது, அத்தியாவசானத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸப்ட் த பிளேசஸ் வேர் த தர்கா, நெல்லித்தோப்பு அந்த ஃப்ளாக் ஸ்டாண்ட்ஸ், இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நம்ம மாண்புமிகு சிங்கிள் ஜட்ஜான நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த மலை 3 பாயிண்டடாக இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபோர்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோர்க்கு எப்படி 3 குச்சியாக அப்படி நிற்கிதோ அதே மாதிரி அந்த மலையானது 3 பக்கத்தை காட்டுது. இதில் உயர்த்தியான பக்கத்தில் அந்த தர்காவோடது இருக்கா தவிர்த்து இன்னொரு பக்கத்தில் தான், அதாவது மதுரையை நோக்கி அனைத்து கிராமங்களை நோக்கி தான் அந்த தூண் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல கார்த்திகை தீபம் எதுக்காக ஏற்றப்படுதுன்ற புனிதத்தை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கிறணும். அது ஒரு தீப ஒளி. அந்த ஒளி ஏற்றும் பட்சத்தில் எல்லாருடைய இருளும் விலகி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மோட்சமும் தெளிவும் வருன்றது தான் அதனுடைய அடிப்படை தத்துவம். அப்போ இந்த விளக்கை ஏற்றுறதன் அடிப்படையில் எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னா அதை ஏற்றிட்டு போக வேண்டியதானே. அது ஏன் என்ன பிரச்சனைக்காக அது உங்களுக்கு கட்டுப்படுத்துது சார்? இப்போ இன்னொரு சின்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நேற்று நானும் திரு சோலைக்கண்ணன் அவர்களும் அரசு பாண்டி அவர்களும் நம்ம அனைத்து பொறுப்பாளர் சேவகன்ஜி அவங்க எல்லாருமே அங்கே போயிருந்தோம். அங்கே என்னுடைய பார்வையில் தவறு இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அங்கே ஒரு இஸ்லாமியர் கூட இதை எதிர்த்தோ இதுக்கு ஆதரவாகவோ செயல்படலை. யாரையுமே அங்கே பார்க்கக்கூட முடியலை. அவங்க எல்லாருமே நமக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. சில விஷம கிருமிகள் இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கக்கூடாது, இங்கே அவங்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த மாதிரி பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க.
நான் உங்கள் எல்லார்ட்டையும் உங்கள் நிருபர்களாக உங்கள் எல்லார்ட்டையுமே என்னோட புரிதலுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். நேற்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவில் தெளிவாக மனுதாரர் மற்றும் அவருடன் 10 நபர்கள் அங்கே போய் அதை தீபத்தை ஏற்றணும்னு சொல்கிறாங்க. சிஎஸ்ஓ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சிஎஸ்ஓ பாதுகாப்பை ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏற்றுறதுக்கு இவங்களை அனுமதிக்கிறதுல காவல்துறையினருக்கு என்ன பிரச்சனை? இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் இவங்க போய் அதை சுத்தம் பண்ணி அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கேருந்து தகவல் வந்துச்சு, யார் மூலமாக தகவல் வந்துச்சுன்னு தெரியல. உடனடியாக அதை நிப்பாட்டிட்டாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அது அவங்களுடைய நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம உள்ள டிஸ்பியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னையை பொறுத்த மட்டுக்கும் இந்த விஷயத்தில் முழுமையாக அரசாங்கம் எதிராக செயல்படுதுன்றதை சுட்டி காட்டப்படுது. அதாவது இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்துக்களை அடக்கிறதுக்கு உண்டான முறைகளை மட்டுமே இப்படி செயல்படுது. இதே மாதிரி நேற்று இன்னொரு வழக்குலையும் இதே மாதிரி செயல்பட்டு நேற்று இதே மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது திண்டுக்கல்லில். நம்ம இது ஒவ்வொரு காரணமாக ஒவ்வொரு கருத்தாக எடுத்தோன்னா இந்த எக்ஸாம்பிள் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகும். அரசாங்கம் இந்த மாதிரி வேறு எந்த மதத்துக்கும் செய்கிறதில்ல, இந்து மதத்துக்கு மட்டும்தான் இப்படி செய்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு புரியலை. ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது தன்னிச்சையான காரணங்களாக இருந்தால் அந்த காரணங்களுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். நீதிபதியோட உத்தரவு தொடர்பாக மேல்முறையீட்டு மனு நிலுவையில் இருக்கும்போது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விதி இருக்கான்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பிட்டாங்க. ஆமாம், நீதிபதி இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பிட்டாங்க? இல்லை, அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, இவ்வளோ அரசாங்கத்தினுடைய வாதம் இந்த மாதிரி நீங்கள் உடனுக்குடனே போட்டு 5 மணிக்கு போட்டு 5:15 எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசரம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தெளிவான விளக்கங்களை நம்ம கோர்ட்டில் கொடுத்துருக்கோம். அது கோர்ட்டில் நம்ம எல்லாரும் தீர்ப்புக்காக பொறுத்திருப்போம். அதை நம்ம தீர்ப்புலாம் பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.